ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தி எப்படி கொண்டாட போகிறோம், நம்ம வீட்டோட விநாயகர் சதுர்த்தியோட சிறப்புகளை பற்றி தான் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்குறோம். இன்றைக்கி விநாயகர் சதுர்த்திக்கு பூ எல்லாமே இன்றைக்கி நம்ம வீட்டிலேயே தான் அடுக்குமல்லி இன்றைக்கி மார்னிங்கே பூத்திருந்தது. ஸோ அதை கட்டியாச்சு. சாமிக்குரிய அரளி, துளசி எல்லாமே வீட்டில் இருக்குது. ஸோ அதையும் பறித்து இன்றைக்கி நானே கட்டிட்டேன். எப்போவுமே விநாயகருக்கு எருக்கலை மாலை தான் நம்ம மெயினாக போடுவோம். ஸோ அந்த மாலையை கட்டிட்டேன். ஃபஸ்ட்டு வந்து மாலை நான் நீலவாக்கில் கட்டாதனால இந்த மாதிரி தான் விநாயகருக்கு போடணும்னு சொன்னால மறுபடியும் இன்னொரு குட்டி மாலை ஒன்று கட்டியாச்சு. ஸோ இப்போ எல்லாமே நம்ம பூ அலங்காரம் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது. அடுத்து நம்ம அலங்காரத்தை ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதான். ஸோ இன்றைக்கி எங்கள் வீட்டுக்கு வந்த விநாயகர் இவர் தான். விநாயகர் மண்ணில் தான் நம்ம எப்போவுமே வாங்கணும். அதுதான் விநாயகர் சதுர்த்தியுடைய சிறப்பு. அதுக்கப்புறம் 3 நாள் கரைச்சி அதை கொண்டு போய் நம்ம ஆற்றுல கொண்டு போய் கரைக்கணும். ஸோ விநாயகருக்கு அலங்காரங்கள் பண்ணியாச்சு. இந்த சாரீ வந்து பிரபாடெக்ஸ் ஆன்லைனில் இளம்பிள்ளை பிரபாடெக்ஸில் நான் ஆர்டர் பண்ண சாரீ. ரொம்ப நாளாக அந்த ரெக்ஸானா சாரி வாங்கணும்னு நினச்சி அந்த சாரீ வாங்கியாச்சு. ஸோ விநாயகருக்கு இன்றைக்கி நான் பண்ணியிருக்க பதார்த்தங்கள் மோதகம் பண்ணேன். அதுக்கப்புறம் சுண்டல், கொலக்கட்டையில் ஒரு 3 வகை பண்ணினேன். ஒன்று வந்து கருப்பட்டியில் வந்து தேங்காய் பூ போட்ட கொலக்கட்டை, அதோடு வந்து விநாயகருக்கு பிடிச்ச நாவல் பழம், பழங்கள் எல்லாம் வாங்கியாச்சு. ஸோ பூஜைக்கு எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. இன்றைக்கி எங்கள் வீட்டோட விநாயகர் பூஜை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இன்றைக்கி மார்னிங் வந்து 10:30 to 11:30 நல்ல நேரம். ஸோ மார்னிங்கே இன்றைக்கி வந்து விநாயகர் சதுர்த்தி கொண்டாடிடலான்னு சொல்லிவிட்டு பூஜைக்கு எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. ஏன்னா அதுக்கடுத்து ஒரு ஃபங்க்ஷன் இருக்கனால இன்றைக்கி தேங்காயும் ரொம்பவே நல்லாவே உடஞ்சிருச்சு. இந்த வருஷம் வந்து எல்லாருக்குமே நல்ல நாளாக அமையணும், விநாயகரோட அருளோடு எல்லாருமே நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு கடவுளை வேண்டிக்கலாம். உங்கள் வீட்டில் நீங்கள் எல்லாருமே விநாயகர் சதுர்த்தி எப்படி கொண்டாடினீங்கன்னு சொல்லுங்கள். இந்த சாரியும் அப்படி நீங்கள் பார்த்துக்கோங்க. இதோட ரேட்டு வந்து 450 rupees தான். நான் வந்து ஆன்லைனில் ஒரு 4 சாரீ வாங்கினேன். பிரபாடெக்ஸோட சாரீ எல்லாமே ரொம்பவே நல்லா இருக்குது. நல்லா சில்க் சாரீ மாதிரியாகவே இருந்தது. சாரியோட லென்த்துமே ரொம்ப நல்லா இருந்தது. ப்ளவுஸை கட் பண்ணிட்டு தான் இன்றைக்கி நான் வேறு ப்ளவுஸ் போட்டு தான் அதுக்கு மேட்ச் பண்ணி கட்டியிருக்கேன். ஸோ உங்கள் வீட்டில் எந்த மாதிரி விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுறீங்க, பூஜைகள் எப்படி நடத்துகிறீங்க, நீங்கள் என்னென்ன பதார்த்தங்கள் பண்ணீங்க அப்படின்னு சொல்லுங்கள். இன்றைக்கி மோதகம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருந்தது. அரிசியை வறுத்து அதோட கொஞ்சம் பாசிப்பருப்பையும் சேர்த்து தேங்காய் எல்லாம் போட்டு மோதகம் பண்ணியிருந்தேன். கொலக்கட்டையில் வந்து ஒன்று கார கொலக்கட்டை சின்னதாக உருட்டி பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து கருப்பட்டியை பாகு காய்ச்சி அதில் தேங்காயை கொஞ்சம் சின்ன பல்லாக நறுக்கி போட்டு பிடி கொலக்கட்டை, அதுக்கப்புறம் சுண்டல், கருப்பு சுண்டல் தான் நாங்கள் எப்போவுமே வாங்குவோம். ஸோ அதுவே பண்ணியாச்சு. ஸோ இது எல்லாமே வச்சு இன்றைக்கி சாமியும் பண்ணியாச்சு. அலங்காரமும் ரொம்பவே நல்லாவே வந்திருந்தது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை எல்லாருமே பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதோட பிரபாடெக்ஸ் சாரியும் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணுங்கள். சாரீ ரொம்ப நல்லா இருந்தது, எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. ஒரு ஃபங்க்ஷனும் போய் இதுக்கப்புறம் நான் போய் அட்டன் பண்ணணும். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். See you, bye bye. Thank you friends.